ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா காலத்திலேயும் கவலைகளோடு இருக்கக்கூடாது. நீ கவலைகளோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. கவலைகள் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியாது. அதனால்தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியங்கள் அல்ல. உனக்கு நல்லது செய்வதற்கு நான் இருக்கிறேன். பல வழிகளில் உனக்கு நல்ல யோசனைகளையும் நல்ல காலங்களையும் கொடுக்க நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசித்து உன்னை நீயே குறையோடு வைத்து கொள்ளாதே. என் அழகு கண்மணியே, உங்களுடைய கவலைகளுக்கு எப்பொழுதும் இடம் கொடுத்து கொண்டே இருக்காதீர்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை யாரால் காப்பாற்ற முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். எதற்கெடுத்தாலும் எல்லா விஷயத்திற்கும் குழப்பத்திலேயே நீங்கள் வைத்துக்கொண்டு இருந்தால் உங்களுக்கு நானும் உனக்கு என்றுமே நான் துணையாகவும் என்றுமே நான் உனக்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு நல்ல துணை, அப்பா, அம்மா, நண்பன், இப்படி ஒரு துணையாகவும் என்றுமே இந்த சாய் உனக்கு இருப்பேன். உன்னுடைய மனதளவில் எந்த மனதளவில் உனக்கு பயம் இருந்தாலும் ஓடி வந்து எனக்கு இந்தந்த விஷயத்தில் எல்லாம் அதிகமான பயங்கள் இருக்கிறது, என்னை காப்பாற்று, என்னை வழிநடத்து என்று ஒரு முறை கூறிப்பார். உனக்கு எப்பேறுபட்ட விஷயத்தை எல்லாம் செய்வேன் என்று. சாதாரணமாக நினைக்கிறீர்கள் தெய்வம் எனக்கு ஒன்றுமே செய்வது இல்லை என்று பொதுவாக. ஆனால் தெய்வம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள். ஆனால் உங்கள் பின் நடக்கும் அனைத்து விஷயத்தையும் தெய்வங்கள் அனைவரும் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு அதனுடைய தடைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு முன்னேற்றங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் அழுவதினாலோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயத்தினாலும் எதுவும் மாறாது. நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்முடைய தாய் நமக்கு நல்லது தான் செய்வாள். நம்முடைய தாய் நமக்கு யோகத்தை தான் செய்வாள். நம்முடைய தாய் நமக்கு மாற்றத்தை தான் கொடுப்பாள் என்று நம்புங்கள். நம்முடைய அப்பா நமக்கு நல்லதை தான் கொடுப்பார் என்று நீங்கள் நம்புங்கள். தாய், தந்தை, நண்பனாக நான் தானே இருக்கிறேன். என்னை தாயாகவும் பாருங்கள், தந்தையாகவும் பாருங்கள், அனைத்துமாகவும் பாருங்கள். எல்லாமும் உங்களுக்கு சகலங்களும் நன்றாகவே நடக்கும். இன்றைய சூழ்நிலைகள் பயத்தோடு தான் ஆரம்பித்து இருக்கிறது. நீங்கள் விவரம் தெரிந்ததிலிருந்து உங்களுக்கு எண்ணமே நம் குடும்பத்தை எப்படி முன்னேற்றப் போகிறோம் என்பதுதான். அந்த கவலைகள் எல்லாம் வேண்டாம். அந்த முன்னேற்றுவதற்கான கவலைகள் எல்லாம் என்னோடே இருக்கட்டும். நான் முன்னேற்றுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்கு அப்பா நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டார், இதற்கு பிறகு என்ன, நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை மட்டுமே நம்பினால் போதும். சகலவிதமான சுபிக்ஷங்களும் ஒரு மனிதனுக்கு ஒரு தெய்வம் தருகிறது என்றால் அவன் புண்ணியம் செய்தவன் தானே. இப்பொழுது அவன் பாவம் செய்தவனாக அவனை பார்த்தாலும் மற்றவன் அவனை பார்த்தாலும் அது உண்மையானது அல்லவே. அவனுடைய நல்ல விஷயத்தை எப்படி அனுபவிக்க இருக்கிறானோ அதனுடைய கெட்ட விஷயத்தினுடைய விளைவுகளையும் அவன் அனுபவித்தான். அதுதான் நீ இப்பொழுது கர்ம வினையை அனுபவித்தாய். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ போன ஜென்மத்தில் செய்த நல்ல விஷயத்திற்கான அற்புதத்தையும் அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்புகளும் வளர்த்தான் போகிறது. வளர்ச்சிகளுக்கு என்றுமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. இன்றைய சூழலை நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் காரியத்தில் தோற்பீர்கள் என்பது போலத்தான் அடையாளத்தை காட்ட. ஆனால் நீங்கள் தோல்விகள் அடையும் பிள்ளைகள் அல்ல,
ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகள் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நானும் உன் குடும்பத்தில் ஒருவன்தான். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஏதாவது ஒன்று என்றாலும் அதை நானே காப்பேன். அது எனக்கும் தான் பாதிப்பு. அதனால் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த இடத்தில் உன்னை காத்து நின்று வழிநடத்தினேன். இனிமேலும் உன்னை அனைத்து இடத்திலேயும் காத்து நின்று வழிநடத்துவேன். பேரின்பங்கள் கொண்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும். ஆசைகள் எவ்வளவு இருந்தாலும் அது வெளியில் சொல்லவே மாட்டேன் என்று இருக்கும் பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நடக்கட்டும். பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று சொன்ன இதே வாய் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நல்லது என்னுடைய சாய் செய்வார் என்று ஒரு மனம் காத்திருந்தாலும் உனக்கு நான் உன்னுடைய அத்தனை விஷயத்தையும் பார்த்து நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். காலங்களும் நேரங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இந்த சாய் உங்களுக்காக மட்டுமே சாதகமாக இருக்கிறேன். அழுத நாட்கள், புலம்பிய நாட்கள், கவலைப்பட்ட நாட்கள், உங்களையே நீங்களே வெறுத்த நாட்கள், இது அனைத்தும் முடிந்தது. இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து ஒவ்வொரு பொழுதும் மேனிஃபெஸ்டிங் செய்தீர்களோ அதுபோலவே உங்கள் வாழ்க்கை அமைய ஆரம்பித்துவிடும். சந்தோஷத்தின் உச்சத்திற்கு போவீர்கள். சந்தோஷங்கள் என்றுமே உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்திடும். எதிர்பார்த்த தருணங்கள் உங்கள் வாழ்வில் வந்திடும். பொறுமையோடு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்புகள் கட்டாயமாக இருக்கும். யாருக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண் இருந்தது, அவர்கள் எல்லோரும் உன்னை வாழ்க்கையை கெடுக்கலாம் என்ற திட்டத்தை போட்டார்களோ, உன்னுடைய வாழ்க்கையை அனைவருக்கும் மத்தியிலேயும் செழிப்புகளோடு வைப்பேன். 4 செவுத்துக்குள் உன்னை வைத்து அளவைக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்வேன். 4 செவுத்துக்குள் உன்னை அடைத்து அளவைக்கும் தெய்வம் நான் அல்ல, உன்னை மற்றவர்களுக்கு மத்தியில் தலை நிமிர வைக்கும் தெய்வம். வெற்றி வேண்டும் என்பதற்காக என்னிடம் ஓடி வந்திருக்கிறீர்கள். வெற்றியை கொடுக்காமல் கஷ்டத்தையா கொடுப்பேன்? இது என்ன நியாயம்? என்னிடம் ஒரு பிள்ளை எனக்கு நல்லதை செய் என்று மடியேந்து நிற்கும் பொழுது கஷ்டத்தையா கொடுப்பேன்? ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். மடியேந்து நிற்கும் என்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் என்ற ஒன்றை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர இதற்கு பிறகு என்னுடைய பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். இதுதான் நான் இப்பொழுது சொல்லும் வாக்கு. அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக சொல்கிறேன். எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்காதீர்கள். நான் இருப்பேன். நீங்களும் கண்டிப்பாக இனிமேல் எல்லாம் நல்லதுதான் நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.